ஆட்சி வந்தவுடனே பெரும் மாறுதல் வந்துவிடும், சிவகாசியே மாறிவிடும் என்று சொன்னார்களே. சிவகாசியில் என்ன மாற்றம் வந்தது? சிவகாசிக்கு என்ன நன்மை பண்ணியிருக்கீங்க இந்த 3 மாசத்துல? திமுக ஆட்சியில் இருக்க 5 வருஷத்துல சிவகாசியிலே உள்கட்டமைப்பு வசதியில் அத்தனையும் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு சாட்சியாபுரம் பாலமாக இருந்தாலும், திருத்தங்கல் பாலமாக இருந்தாலும், சிவகாசி ரிங் ரோடாக இருந்தாலும், சிவகாசி விருதுநகர் மாநில நெடுஞ்சாலை இன்றைக்கு 4 வழிச்சாலையாக மாற்றுவதாக இருந்தாலும், சிவகாசி மண்ணிலே மருத்துவமனையாக இருந்தாலும் அத்தனையும் செய்த ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியோட ஆட்சி. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இந்த 3 மாசம் வந்து இருக்கிற தொழிலை கெடுத்துட்டு போயிருக்கீங்க. வந்தவங்க என்ன சொன்னீங்க? பட்டாசு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கொடுப்போம் சொன்னீங்க. இன்னைக்கு அந்த இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கீங்களா? இல்லை. அந்த கேள்விக்கு நான் கேட்டால் இல்லை என்று சொல்வோம். இந்த ஊர்ல தான் தொழில்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவங்க வந்த உடனே ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டாங்க. ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் நாங்கள் அங்கே ஒவ்வொரு இடங்களிலும் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் ஒரு ஆம்புலன்ஸ், 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு தீயணைப்பு நிலையம் சொன்னாங்களா இல்லையா? ரீல்ஸ் எடுத்து போட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு பட்ஜெட் வந்திருக்கு. இந்த பட்ஜெட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்களா? பட்டாசு தொழிலாளர்களுக்கு நாங்கள் விபத்து காப்பீடு கொடுத்துருக்கோம் சொன்னீங்களா? எங்கேயாவது 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு தீயணைப்பு நிலையம் அமைப்போம்னு சொன்னீங்களா? இல்ல ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் ஆம்புலன்ஸ் கொடுக்கப்படும் என்று சொன்னீர்களா? இல்லை இல்லை இல்லை, எல்லாம் இல்லை இல்லை என்று சொன்னதுதான் உங்களுடைய மாற்றம். எல்லாம் இருக்கிறது இருக்கிறது அள்ளி கொண்டு போங்கள் என்று உங்களிடத்தில் அள்ளி தந்த முதலமைச்சர் எங்கே? இன்றைக்கு எல்லாம் இல்லை 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி எங்கே என்கின்ற கேள்வியை நான் உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகிறேன். நான் வேற ஒன்றும் அதிகமாக பேசுறேன், ரொம்ப நேரம் வெயில இருக்கீங்க. ஒரு கேள்வியை கேட்கிறேன். தொழில் முதலீட்டாளர் மாநாடுன்னு 2 நாளைக்கு முன்னால் நடத்தி 1.5 லட்சம் கோடியை 3 மாதத்துக்குள்ளாக கொண்டு வந்து விட்டோம் என்று இன்றைக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்களே. 1.5 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்ததாக சொல்லக்கூடிய நீங்கள் உங்கள் காலடியிலே இருக்கக்கூடிய இந்த பட்டாசு தொழிலை ஏன் இந்த அளவிற்கு நசுங்கி போக விட்டிருக்கிறீர்கள்? ஒரு கிராமத்தை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தன்னை பெற்ற ஆத்தா கிண்ணி பிச்சை எடுக்கிறாளாம். தன்னை பெற்ற ஆத்தா கிண்ணி பிச்சை எடுக்கிறாளாம். பிள்ளை கும்பகோணத்தில் கோதானம் போய் பண்ணுதான். பிள்ளை கும்பகோணத்துக்கு போய் கோதானம் போய் பண்ணுதான். அப்படின்னா என்னன்னா, தன்னை பெற்ற ஆத்தா சாப்பாட்டுக்கு இல்லாம இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காளாம். அவ பெத்த பிள்ளை என்ன பண்ணுதான்? கும்பகோணத்தில் போய் எல்லாருக்கும் பசுமாடு தானம் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் பழமொழிக்கு அர்த்தம். நான் என்ன கேட்க விரும்புறேன், உங்களுக்காக ஓட்டு போட்டவர்கள், உங்களை நம்பியவர்கள், இந்த ஆட்சி ஒரு மாற்றத்துக்கு வர வேண்டும் என்று விரும்பியவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் சிவகாசியிலே வாக்களித்து பட்டாசு தொழில், இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய பட்டாசு தொழில் நசிந்து போய் ஒவ்வொரு தொழிலாளி குடும்பங்களும் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக இழந்துவிட்டு அடுத்த காலத்துக்கு என்ன செய்வோம் என்று கண்ணீரும் கம்பளையுமாக லட்சக்கணக்கான குடும்பங்கள் சிவகாசியில் இங்கே தவித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்லுகிறீர்கள் சென்னை மாநகரத்தினுடைய அறைகளில் அமர்ந்து கொண்டு 1,50,000 கோடிக்கு நாங்கள் இன்றைக்கு தொழில் முதலீடுகளை கொண்டு வந்து விட்டோம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியிலே முன்னேறி கொண்டிருக்கிறது, 1.5 லட்சம் டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை நோக்கி நான் போகிறேன் என்று சொல்லுகிற போது நான் சொன்ன பழமொழி கரெக்டா இல்லையா? நான் சொன்னது சரியா தப்பா? அதுதான் நம்முடைய கேள்வியாக இன்றைக்கு நான் வைக்க இருக்கிறேன். இது மட்டுமல்ல, மாற்றம் வரும் சொன்னாங்களே. இன்னைக்கு இந்த ஆட்சியில் ஒவ்வொரு துறைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய நிதிகளை குறைச்சிட்டீங்க. விவசாயிகள், பட்டாசு தொழிலாளர் மட்டும் கிடையாது, சமுதாயத்தில் யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, விவசாயிகளுக்கு வந்த உடனே பயிர்க்கடனை மொத்தமாக தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னீங்க. இப்போ 75,000 50,000ன்னு கணக்கு போடுறீங்க. ஏன்னு கேட்டால் அடுத்த வட்டம் பார்ப்போம்ன்றீங்க. அதுக்கப்புறம் கல்வித்துறை, அங்கே வேலை பார்க்குற டீச்சர்ஸு, அங்கே வேலை பார்க்குற வாத்தியார், இவங்களுக்கெல்லாம் அரசு ஊழியர்கள் பென்ஷனுக்குன்னு 11,000 கோடி ரூபா ஒதுக்கி வச்சுட்டு வந்தோம். இன்றைக்கி அந்த 11,000 கோடியை அவங்ககிட்ட இருந்து பறிச்சிட்டிங்க. கல்வித்துறைக்கு கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தோட நிதி 48,000 கோடியாக இருந்தது, இன்றைக்கி 44,000 கோடி, ஏறத்தாழ 4,000 கோடியை நீங்கள் இன்றைக்கி குறைச்சிருக்கீங்க. ஆக உங்களுடைய ஆட்சியில்
நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் ஏற்கனவே இருந்த திட்டங்களுக்கான நிதியை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டங்களை நீங்கள் பெயர் மாற்றம் செய்து அதில் ஸ்டிக்கர் ஒட்டிடுங்க. எல்லாத்திலையும் வெற்றி வெற்றின்னு சேர்த்துக்கிறீங்க. ஆனால் அந்த வெற்றி உள்ளபடியே மக்களின் வெற்றியாக இருக்கிறார்கள் கேட்டால் இல்லை, இது வெற்றி திட்டங்களாக இல்லை, வெற்றி திட்டங்களாகத்தான் இருக்கிறது என்பதை சட்டமன்றத்திலும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இன்றைக்கு உங்களிடத்திலும் சொல்லுகிறோம். தாவேக அரசு இந்த 3 மாத காலத்திலே முற்றிலுமாக இன்றைக்கு தோல்வியை சந்தித்திருக்கிறது. அது தோல்வியை சந்தித்ததற்கு முதல் படிதான் அந்த நிதிநிலை அறிக்கையும் கூட மக்களுடைய எதிர்பார்ப்பை இன்றைக்கு பூர்த்தி செய்யவில்லை. பூர்த்தி செய்யாதோடு மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் வாழ்வாதாரமாக ஜீவாதாரமாக இருக்கக்கூடிய இந்த பட்டாசு தொழிலை முழுமையாக காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது, அரசாங்க அதிகாரிகளுக்கு இருக்கிறது. எனவே நான் அவளை கேட்டுக்கொள்வேன், நீங்கள் சட்டப்படி மனசாட்சியின்படி 100 நூற்றாண்டுகள் பழமையான இந்த தொழிலை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரோடைய சார்பில் வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி.